Hello. Hello பசங்களா, வணக்கம் and welcome. மாலை வணக்கம் அனைவருக்கும். Hope my voice is audible and clear. So ரொம்ப நாள் கழிச்சு class 12 portions நம்ம வந்து restart பண்ண போறோம். So நம்ம இது வரைக்கும் 2025 எக்ஸாம்க்கு sexual reproduction in flowering plants முடிச்சிட்டோம். அடுத்த chapter molecular basis of inheritanceல சில டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது transcription in one shot பசங்களா. ஓகே, so transcriptionனா என்ன, அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, ஓகே, ப்ரோகாரியாட்ஸ்ல எப்படி நடக்குது, யூகாரியாட்ஸ்ல எப்படி நடக்குது, அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது உங்க நீட் எக்ஸாம் மட்டும் இல்ல, உங்க சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்க்கும் ரொம்ப 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 முக்கியம். இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கூட அட்லீஸ்ட் ஒரு கேள்வி டிரான்ஸ்கிரிப்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ அதனால இந்த செஷனை கடைசி வரைக்கும் பாருங்க. Please do stay with me till the end because நிறைய விஷயங்களை, நிறைய கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ மாலிகுலார் பேசிஸ்ன்றதே ஒரு கான்செப்சுவலான ஒரு சப்ஜெக்ட். ஓகே, அது வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த செஷன். எல்லாரும் செஷனை மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி we have a V prime batch. ஓகே, ஜேஇ பசங்களுக்கு, ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு. So all the details are given in the description below. மறக்காம போய் you register yourself பசங்களா. That's very very important. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போறது transcription. இங்க ஒரு பிக்சர் பாக்குறீங்களா? ஹாய். இங்க ஒரு பிக்சர் பாக்குறீங்களா? என்ன நடக்குதுங்க? What is happening? Yes, this is absolutely helpful for board student. இது வந்து board students கான ஒரு செஷன் தான். Hi Sai Sudhin. Yes, so this is for CBSE 2025 students. Okay. யா, ஸோ முதல்ல நான் உங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் டாக்மாவை ஒரே ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ டு புரோட்டீன், இதை தான் நம்ம வந்து சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மொலிகுலார் பயாலஜின்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏ டு ஆர்என்ஏ இஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பசங்களா. ஓகே, and RNA to protein is called translation. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இந்த செஷன்ல DNA to RNA தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க என்ன மேம் நடக்குது? இதுதான் இந்த ப்ளூ கலரா தெரியுதுல, அது ஒரு முக்கியமான என்சைம். ஓகே, ஸோ அது என்ன மேம் என்சைம்? அது வந்து RNA பாலிமரேஸ். ஓகே, ஹீரோ ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, யாரு ஹீரோ ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்? RNA பாலிமரேஸ். எப்படி ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனோட ஹீரோ வந்து RNA பாலிமரேஸ். எல்லாரும் சாட்ல RNA பாலிமரேஸ்ன்னு போடுங்க. ஓகே, ஸோ தெளிவா புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து ஒரே ஒரு என்சைம் தான். உங்க ரெப்ளிகேஷன்ல ஹெலிகேஸ் இருக்கும், பிரைமேஸ் இருக்கும், அந்த மாதிரி இங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஸோ ஹீஸ் அ ஒன் மேன் ஆர்மி. ஹூ இஸ் தட் ஒன் மேன் ஆர்மி பசங்களா? நம்மளோட RNA பாலிமரேஸ் தான் அந்த ஒன் மேன் ஆர்மி. டிரான்ஸ்கிரிப்ஷனை தட்டி தூக்க போற ஒரு ஒன் மேன் ஆர்மி ஹீரோ தான் RNA பாலிமரேஸ். Okay, very very important. Oh, thank you so much. Hi Yogashri. Hi. Yes, super. Okay, இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஸ்டோரி so far. நீட் லைவ் உண்டு 6 PM க்கு. இன்னைக்கு ஒரு சூப்பரான லைவ் இருக்கு. ஓகே, ஃபுல் கிளாஸ் 12 சிலபஸ், முக்கியமான போர்ஷன்ஸ் எங்க இருந்தெல்லாம் ப்ரீவியஸா கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அங்க இருந்து கேட்கப்பட்ட நிறைய கேள்விகளை ஓகே நம்ம வந்து கொஸ்டின் பண்ண போறது இல்ல. we are going to revise the entire 12th syllabus. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரிசைஸா எவ்வளோ முக்கியமா சொல்லி கொடுக்க போறோனோ அதை பண்ண போறோம். ஷார்ப் 6 PM we are having live in State Board channel. Okay, so structure of DNA முடிச்சிட்டோம், experiments to prove DNA as a genetic material முடிச்சிட்டோம், replication முடிச்சிட்டோம். Okay, so இன்னைக்கு செஷன்ல நம்ம transcription பார்க்க போறோம். transcriptionல இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷனோட இன்ட்ரோடக்ஷன், மீனிங் ஆஃப் ஜீன் அண்ட் சிஸ்ட்ரான், ஜீனுக்கும் சிஸ்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் மெஷினரி என்னென்ன தேவைப்படுது டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்ற ஒரு ப்ராசஸ்க்காக, ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன், இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பசங்களா. ஓகே, ஸோ முதல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன மேம்?
What is transcription, ma'am? Why is it happening, ma'am? எங்க மேம் நடக்குது? So what, why and where? எப்பவே நம்ம கேள்விகள் கேட்கணும். WH questions are very very important. What is transcription பசங்களா? It is a synthesis of RNA using DNA as a template. So இதுதான் என்னோட DNA னா DNA ல இருந்து RNA synthesize பண்ணப்படுதுல அதுதான் நம்ம transcription ன்னு சொல்றோம். நம்ம இந்த transcription heterocatalytic ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? heterocatalytic process ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன் இத heterocatalytic ன்னு சொல்றோம்? DNA ல இருந்து RNA வருதுல்ல பசங்களா அதனால தான் நம்ம heterocatalytic ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியம். All of you put heterocatalytic in the chat. Okay, why ma'am? Why should this happen, ma'am? Pasangla, RNA are very very important pasangla for protein synthesis. என்னோட உடம்புல வந்து protein synthesis ஆகணும்னா RNAs ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். Okay, so this process is very very important. Ma'am, இது எங்க ma'am நடக்கும்? இது வந்து நம்ம ப்ரோகாரியோட்ஸ்ல சைட்டோபிளாசம்ல நடக்கும். ஏன்னா ப்ரோகாரியோட்ஸ்ல நியூக்ளியஸ் இல்ல, there is no nucleus. அதே நம்மளோட யூகாரியோட்ஸ்ல அது வந்து நியூக்ளியஸ்ல நடக்கும் பசங்களா. ஓகே, so this is the introduction about transcription. சொல்லுங்க பசங்களா, என்னென்ன விதமான RNAs இருக்கு? What are the types of RNAs? Can anybody tell me? Okay, முக்கியமா 3 விதமான RNAs இருக்கு. Who will tell me the 3 important types of RNAs? Yes. Anybody? You have mRNA, messenger. M na என்ன? Messenger RNA. Okay, அடுத்தது rRNA. Ma'am, R na என்ன? Ribosomal. Ribosomal. Okay, அடுத்தது tRNA. Ma'am, what is T? T is transfer RNA பசங்களா. இதுதான் முக்கியமான விஷயங்கள். Okay, mRNA, rRNA and tRNA. Okay, ஒரே ஒரு விதமான RNA கிடையாது. இந்த 3 விதமான RNAகள் இருக்கு. Okay, that's very 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 important. Yeah, இப்போ நம்ம பார்க்கலாம் the exact definition. Okay, so the process of copying genetic information from one strand of DNA into RNA is called transcription. So இததான் நம்ம central dogma of molecular biology ன்னு சொல்றோம். கரெக்ட்டா? DNA to RNA, RNA to protein. Okay, so இதை யார் ப்ரொபோஸ் பண்ணா? Who proposed central dogma? யாராவது சொல்ல முடியுமா? அந்த சயின்டிஸ்ட் பேர் என்ன? Yes, let me see, anyone remembers it? Who proposed central dogma? It was Francis Crick. Okay, Francis Crick was the one who proposed the central dogma of molecular biology. Okay, இது ஒரு நீட் கேள்வியும் கூட உங்க போர்டு எக்ஸாம்ல கூட இத கேட்பாங்க. What is central dogma? Who proposed central dogma of molecular biology? So எல்லாரும் Francis Crick ன்னு சொல்லி chatல போடுங்க பசங்களா. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். So எங்க மேம் நடக்குது? What is actually happening, ma'am? The RNA strand from the complementary to the template DNA and codes for one polypeptide. So இந்த RNA வந்து நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஓகே, சைட்டோபிளாசம்ல வந்து அந்த RNA புரோட்டீனா சிந்தசைஸ் பண்ணப்படுது. ஓகே, that's very 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 important. இது எங்க நடக்குது பசங்களா? It is happening in eukaryotes. So eukaryotes ல இந்த ஒரு process நடக்குது. Hi. Okay, so yes. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டிஎன்ஏ. ஸோ என்னோட டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏ இஸ் ஆன்டி பேரலல் இன் நேச்சர். கரெக்டா? ஸோ ஒன்று வந்து 5' to 3', இன்னொன்று வந்து 3' to 5'. இதுல நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வராங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த 5' to 3' ஸ்டாண்டை என்னன்னு சொல்றோம்னா we call it as coding. என்னன்னு சொல்றோம்? கோடிங்னு சொல்றோம். 3' to 5' என்னன்னு சொல்றோம்னா டெம்ப்ளேட்னு சொல்றோம். ஸோ எல்லாரும் இதை சாட்ல போடுங்க. 5' to 3' கோடிங், 3' to 5' template. ஏன் மேம் இதை கோடிங்னு டெம்ப்ளேட்னு சொல்றோம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பசங்களா. இதுதான் என்னோட 5' to 3'ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட 3' to 5' ஸ்ட்ராண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னோட RNAன்னு வச்சுக்கோங்க. ஓகே, my RNA is synthesized using this 3' to 5' as a template. ஓகே, டெம்ப்ளேட்னா என்ன? ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்போ இங்க வந்து A இருந்துச்சுன்னா இங்க G, இங்க வந்து U இருக்கும். அந்த மாதிரி டெம்ப்ளேட் பேஸ் பேரிங் நடக்கும். ஓகே, திருப்பி சொல்றேன். இது 5' to 3', இது வந்து 3' to 5'. My RNA is synthesized using your 3' to 5'.
அதனால தான் அதை வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்றோம். ஹாய் வித்யாசாகர். ஓகே, ஏன் மேம் அப்போ கோடிங்னு சொல்றோம்? ஏன்னா பசங்களா, என்னோட ஆர்என்ஏவும் என்னோட கோடிங் ஸ்ட்ராண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எங்கெல்லாம் டி இருக்கோ அந்த இடத்துல யூ இருக்கும். ஓகே, ஏன்னா பிகாஸ் இன் யுவர் ஆர்என்ஏ there is no thymine, there is only uracil. ஆர்என்ஏல வந்து தைமினே கிடையாது, இட்ஸ் ஒன்லி யுராசில். ஓகே, ரொம்ப முக்கியம். ஹாய் ஜவாத், ஹாய். ஓகே, புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு? புரியுதா? இப்போ இந்த எம்ஆர்என்ஏ வந்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணப்படும், புரோட்டீனா சிந்தசைஸ் பண்ணப்படும். ஓகே, இஃப் ஐ அம் கிளியர் ப்ளீஸ் கிவ் மீ a thumbs up. ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட்னா என்ன, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெளிவா புரியணும். ஓகே, எஸ். ஸோ ஒரு யூனிட் இருக்குப்பா. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எங்கெங்கேயோ நடக்காது. ஓகே, என்னோட டிஎன்ஏ மொத்தத்துலயும் நடக்காது டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அந்த பகுதிகளை வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னு சொல்றோம். ஓகே, the portion of the DNA where transcription takes place, okay, is what we call it as transcription unit. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 பகுதிகள் இருக்கு. ஒன்னு வந்து ப்ரோமோட்டர். ஓகே, ஸோ இந்த ப்ரொமோட்டர்ல தான் என்னோட ஹீரோ. யார் ஹீரோ? ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் என்னோட ப்ரொமோட்டர்ல போய் பைண்ட் ஆகி he will initiate the process. ஓகே, அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரல் ஜீன். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் பண்ணப்படுது. ஓகே, அதுக்கு அடுத்தது டெர்மினேட்டர். இனிஷியேட்டர்னு ஒன்று இருந்துச்சுன்னா டெர்மினேட்டர்னு ஒன்று இருக்கணும். எல்லா ப்ராசஸ்க்கும் இயற்கையோட விதி இது என்னது, ரூல் என்ன? எனிதிங் தட் பிகின்ஸ் ஹேஸ் டு எண்ட். எதுவுமே ஃபார் எவர் கண்டினியூ ஆகவே ஆகாது. அது நம்ம டிஎன்ஏலையும் சரி. ஓகே, ஸோ இதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்னா. இங்க வந்து என்ன இருக்கும்? ப்ரொமோட்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், டெர்மினேட்டர் இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ பிக்சர் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். இதுதான் பசங்களா நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகே, 5' to 3' என்னன்னு சொல்றோம்? கோடிங்னு சொல்றோம். 3' to 5' என்னன்னு சொல்றோம்? டெம்ப்ளேட்னு சொல்றோம். ஓகே, so இதுதான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் சைட்னு சொல்றோம். it is denoted by the letter 0. okay, number 0. டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் சைட் 0. okay, anything towards this side is upstream. okay, இந்த பக்கம் இருந்தா அது வந்து upstream, இந்த பக்கம் இருந்தா அது வந்து downstreamனு சொல்றோம். very important. ரொம்ப முக்கியமான விஷயம். okay, template strand and coding strand. okay, and in between you have your structural gene and your terminator. so இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? PST. P for promoter, S for structural gene, T for terminator. எல்லாரும் PST ன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க பசங்களா, chatல போடுங்க பசங்களா. what are the units of a transcription unit? Promoter, okay, structural gene and your terminator. okay, so இந்த structural gene தான் RNA க்கு கோட் பண்ண போகுது. okay, listen to me very carefully. இது வந்து முக்கியமான 3 மார்க்குக்கான question உங்க எக்ஸாம்ல. okay, yes, so this is what they are telling. the other strand is coding strand. 5' to 3' is coding, 3' to 5' is template. so what is used? it is your template. okay, what is replicated? it is your coding strand. super okay, very nice. so நான் சொன்னல, so இது வந்து transcription start site ன்னு சொல்றோம். இந்த பக்கம் இருக்கிறது upstream ன்னு சொல்றோம், இந்த பக்கம் இருக்கிறது downstream ன்னு சொல்றோம். yes, now coming to the role of the hero of the transcription. who is that hero? RNA polymerase. ma'am, இந்த RNA polymerase எங்க மேம் போய் bind ஆகும்? it binds to the promoter region பசங்களா. okay, RNA polymerase எங்கெங்கயோ போய் bind ஆகாது. okay, ஒரு unconventional binding பண்ணவே பண்ணாது. okay, it exactly goes and binds to your promoter region. okay, so RNA polymerase binds to what பசங்களா? promoter. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். okay, so promoterக்கு bind ஆகி அது வந்து transcription initiate பண்ணும். it initiates transcription. okay, so this is what they have given. okay, the RNA polymerase is binding to the promoter. அதுக்கப்புறம் it actually travels through the entire DNA. okay, so இதுதான் DNA னா, முதல்ல இதுதான் என்னோட RNA polymerase னா, it goes and binds to the promoter. அதுக்கப்புறம் it travels through the entire DNA. very good. RNA polymerase binds to the promoter. super yes. இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறேன். many of them fail to answer it. what is the difference between DNA and gene? okay, DNA க்கும் gene க்கும் வித்தியாசம் என்ன? இப்போ நீங்க 11th standard exam சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க.
கரெக்டா? ஆக்சுவலி 10th பசங்களுக்கே இது தெரியணும். டிஎன்ஏக்கும் ஜீனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ரெண்டும் ஒரே விஷயமா? வாட் இஸ் ஆக்சுவலி டிஎன்ஏ? வாட் இஸ் ஆக்சுவலி ஜீன்? யாராவது சொல்ல முடியுமா? What is the difference between gene and DNA? Are they different? Are they same? இல்ல மேம் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இல்ல மேம் ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். இல்ல மேம் ரெண்டுமே similar. What is it பசங்களா? Yes. Okay, you have studied in the last lesson. Okay, good that you are remembering that you studied. Super. Anybody else? Okay. So gene எல்லாரும் தெளிவா இங்க கேளுங்க. It is the functional unit of DNA. என்னன்னு சொல்றோம்? ஜீனை functional unit of DNA ன்னு சொல்றோம். எல்லா டிஎன்ஏவும் புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுமா? எல்லா டிஎன்ஏவும் RNA சிந்தசைஸ் பண்ணுமா? கண்டிப்பா கிடையாது பசங்களா. only a part of your DNA, okay, only a certain part of your DNA codes for a protein, only a certain part of the DNA codes for a RNA, okay. So அதை தான் நம்ம வந்து genes ன்னு சொல்றோம், okay, or the heritable unit, okay, heritable unit of DNA, okay. அதையும் நம்ம அப்படியும் சொல்லலாம். Yes, hi Rubika, hi. Okay, sorry I made you guys wait. 12th standard ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு 12th பண்ணி. Okay, I'm sorry for that. Yes, so இப்போ நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் குட்டி riddle மாதிரி சொல்லி கொடுக்குறேன். Okay, all genes are DNA, okay, but not all DNA are genes. எல்லாரும் chatல போடுங்க பசங்களா. Okay, all genes are DNA, absolutely. But எல்லா DNAவும் genes-ஆ? கிடையவே கிடையாது. Not at all. Okay, so this is something, இந்த ஒரு definition-ல நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ கேட்டாலும் நீங்க DNA-க்கும் ஜீனுக்கும் வித்தியாசம் சூப்பர் அசால்ட்டா சொல்லிடலாம். Okay, so எல்லாரும் இதை chatல போடுங்க. All genes are DNA, but not all DNA are genes. So நம்ம genes எப்படி சொல்லலாம்? Functional unit of DNA ன்னு சொல்லலாம். Okay, so this genes code for RNA. So அது எப்படிப்பட்ட RNA வா இருக்கலாம்? mRNA வா இருக்கலாம், tRNA வா இருக்கலாம், rRNA வாவும் இருக்கலாம். Okay, super super. Okay, that is one thing very 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 important. அடுத்த விஷயம் பார்க்கலாம். Cistron. என்ன மேம் இப்பதான் ஜீன் சொன்னீங்க, இப்ப சிஸ்ட்ரான் சொல்றீங்களே மேம். What is cistron பசங்களா? இப்போ gene versus cistron. Okay, சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன், சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். ஜீன் வந்து mRNA கோட் பண்ணலாம், rRNA கோட் பண்ணலாம், tRNA கோட் பண்ணலாம். Okay, cistronன்றது okay, it is a type of gene. Okay, it is a type of gene that codes for mRNA. Okay, that codes for mRNA. அந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். Okay, the gene that codes for mRNA is called as cistron. Okay, இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. So gene na it codes for any RNAs. Okay, the gene which codes for mRNA is called cistron. புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? DNA versus gene versus cistron. இது புரிஞ்சவங்க எனக்கு ஒரு thumbs up கொடுங்க. If this is clear, give me a thumbs up in the chat. Okay, so இந்த cistron வந்து ரெண்டு விதமா இருக்கு. Monocistronic, polycistronic. Okay, so monocistronic na it contains only one structural gene. Okay, என்ன இருக்கீங்க? One structural gene. அப்படினா என்ன? It codes for only one mRNA. Okay, அதே polycistronic na it codes for more than one structural gene. Okay, more than one structural gene. Okay, அதே மாதிரி more than one mRNA, more than one mRNA. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள். Very very important questions. Okay, I hope it is clear. So monocistronic எங்க மேம் பார்க்கலாம்? Monocistronic is seen in eukaryotes பசங்களா. எங்க பார்க்கறோம் நம்ம monocistronic? Eukaryotes-ல பார்க்கறோம். Okay, eukaryotes na எல்லாருக்கும் தெரியும், the one with nucleus, the organisms with nucleus. Okay, so polycistronic எங்க பார்க்கறோம்? Prokaryotes. Okay, இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? P for polycistronic, P for prokaryotes. Simple, மறக்கவே மாட்டீங்க.
Okay, polycistronic prokaryotes, P for P. Okay, eukaryotes is monocistronic, the other one is eukaryotes. Okay, எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? Monocistronic and polycistronic clear? Okay, so இப்போ இததான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் பசங்களா. Monocistronic are found only in eukaryotes. Okay, yes, so eukaryotes is a single translation start site இருக்குன்றாங்க. Okay, and there are split genes. இங்க வந்து நம்ம split genes பார்க்கலாம். என்ன மேம் இது split genesனா என்ன மேம்? பசங்களா இங்க வந்து ரெண்டு ரீஜன் இருக்கும். ஓகே, சோ ஒன்னு வந்து இன்ட்ரான், இன்னொன்னு வந்து எக்ஸான். இன்ட்ரான் அண்ட் எக்ஸான். ஓகே, இன்ட்ரான்ஸ் and E for exons. Okay, so introns என்றது non coding. Introns என்றது என்னப்பா? non coding. Exons என்றது என்னது? Coding. So they have both the non-coding and coding regions. Okay, so that is why we call them as split genes. So why are eukaryotic genes called split genes? Because they have both eukaryotes, sorry, they have both introns and exons. Introns are non-coding, exons are coding. So idume rombo 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 mukkiyamaana vishayam ungaloda exam ku. Difference between monocistronic and polycistronic. Na sonnala, they contain split, they have this introns and exons. So கடைசில என்ன ஆகும்? The introns will be removed and the exons will be joined. Okay, அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. Okay, yes, அதே மாதிரி let's talk about polycistronic. Polycistronic are found in prokaryotes. P for polycistronic, P for prokaryotes. இங்க என்ன பாக்குறீங்க? There are multiple structural genes, more than one structural genes. Okay, இங்க வந்து there are no split genes. இந்த மாதிரி non-coding regions எல்லாம் கிடையாது. Okay, there are no non-coding regions. No non-coding regions. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். Okay, super. Monocistronic, polycistronic முடிச்சாச்சு. Okay, so நம்ம பாக்டீரியால மூணு விதமான RNAs இருக்கு. mRNA messenger, tRNA transfer and rRNA is also called ribosomal RNA. அதை ஏன் நம்ம ரைபோசோமல்னு சொல்றோம்? அது வந்து நம்ம ரைபோசோம்ஸ்குள்ள இருக்கிறதுனால அது வந்து ரைபோசோமல் RNAன்னு சொல்றோம். சிம்பிள். ஓகே, எஸ். So mRNA எவ்வளோ % மேம் இருக்கு? 2 to 5%. ஓகே, இட்ஸ் லீஸ்ட். நம்ம உடம்புல இருக்க கம்மியான RNAsனா it is mRNA. Okay, then mRNA is transcribed into protein. So mRNA யோட function என்ன? They are basically translated into protein. Okay, அடுத்த விஷயம் tRNA. So tRNA constitutes what? 15%. Okay, இது ஒரு 15%, இது ஒரு 5%, 20%. Okay, the remaining, the most abundant RNA யார் தெரியுமா? It is ribosomal RNA. Okay, which is the most abundant RNA pasangla? rRNA. This was asked once in your NEET exam. Which is the most abundant RNA? It is your ribosomal RNA. Rombo 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 mukkiyam. So இது வந்து இந்த எல்லாமே இந்த mRNA, okay, இந்த rRNA, இந்த tRNA இதெல்லாம் எதுக்கு மேம் உதவுது? They all help in translation பசங்களா. Okay, அடுத்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு தான் இதெல்லாம் ரொம்ப 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 உதவும். Okay, that's very very important. Now I have a quick question. பாப்போம், இப்பதான் சொல்லி கொடுத்தேன். Who will tell me the right answer? Which of the following RNA should be the most abundant in animal cell? rRNA, tRNA, mRNA, miRNA. Just few seconds back I told you guys. Anybody with the right answer? Yes, super. It is ribosomal RNA. The same question was asked in NEET exam. Same, ditto. Okay, அடுத்த கேள்வி. Polycistronic mRNA is a characteristic of, நான் சொல்லி கொடுத்தேன், அதுக்கும் ஒரு hint சொல்லி கொடுத்தேன். Polycistronic mRNA is a characteristic of. Quick answers பசங்களா. Yes, P for polycistronic, P for prokaryote. So the right answer is option A. Very good. Okay, yes. So gene and cistron words are sometimes used synonymously because ஏன் ஜீனியும் சிஸ்ட்ரானையும் நம்ம சினானிமஸா யூஸ் பண்றோம்? சினானிமஸ்னா ஒரே மாதிரி யூஸ் பண்றோம். Because one gene contains many cistrons. Okay, yes, it's one gene contain one cistron. Okay,
ஸோ ஒரு ஜீன்ல ஒரு சிஸ்ட்ரான் இருக்கலாம், மோனோசிஸ்ட்ரானிக். ஓகே, ஸோ இதுவும் பாசிபிள். இது வந்து பாலிசிஸ்ட்ரானிக். ஓகே, பாலிசிஸ்ட்ரானிக். இது மோனோசிஸ்ட்ரானிக். ஓகே, எஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக் ஜீன் குவிக்கா பார்த்துடலாமா? நீங்க தான் சொல்லணும் இப்போ எனக்கு ஆன்சர். ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக். ஓகே, ஸோ ப்ரோகேரியாட்டிக் எப்படிப்பட்டது? பாலிசிஸ்ட்ரானிக். யூகேரியாட்டிக் எப்படிப்பட்டது? மோனோசிஸ்ட்ரானிக். ஓகே, இங்க வந்து ஸ்பிளிட் ஜீன்ஸ் இருக்கு. ஸ்பிளிட் ஜீன்ஸ் present. So இங்க வந்து split genes absent. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். Yes, I hope it is clear. Very good, very good. Yes, transcription process குள்ள போகலாம். மூணு ஸ்டெப் தான், சிம்பிளான 3 ஸ்டெப். ஓகே, ஸோ முதல்ல வரக்கூடியது initiation, அடுத்தது elongation, கடைசியா நம்ம பார்க்க போறது termination. Okay, initiation, elongation, termination. Okay, you can write it as IET. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், கஷ்டமே கிடையாது. ஓகே, ஸோ எப்படி நடக்குது? ப்ரோகேரியாட்ஸ் தான் நிறைய பேசியிருக்காங்க உங்களோட டெக்ஸ்ட் புக்ல. ஸோ அதை டீட்டெயிலா பார்த்துட்டு ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, எஸ். So let's start with this process. So முதல்ல என்ன மேம் நடக்குது? Who is the first person மேம்? You have RNA polymerase பசங்களா? RNA polymerase. இங்க ஆரஞ்சு கலரா கொடுத்திருக்காங்களா? That is RNA polymerase. So இந்த RNA polymeraseக்கு ஒரு நல்ல friend இருக்காங்க. Okay, so who is that friend? It is sigma factor. So this is also an important question. இந்த sigma factor வந்து நம்ம initiation factor ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? Initiation factor ன்னு சொல்றோம். இந்த sigma factor ஓட கடமை என்னன்னா, function என்னன்னா, it helps the RNA polymerase to recognize the promoter. அது ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆன friend. யாரோட க்ளோஸ் friend? என்னோட RNA polymerase ஓட க்ளோஸ் friend. Okay, so this sigma factor helps in recognition of promoter. Sigma factor ஓட function என்ன? Recognition. எல்லாரும் சாட்ல போடுங்க. Recognition of promoter. Okay, இதுதான் முதல் ஸ்டெப். Okay, yes, row factor for termination. Absolutely correct. Okay, so என்ன மேம் நடக்குதுங்க? இந்த RNA polymerase இந்த sigma factorம் தேடும் ஃபர்ஸ்ட். எங்க இருக்கு என்னோட ப்ரோமோட்டர்? இங்க தான் என்னோட ப்ரோமோட்டர் இருக்குன்னா ரெண்டுமே போய் அந்த இடத்துல போய் பைண்ட் ஆகும் பசங்களா. ஆஃப்டர் பைண்டிங் this RNA polymerase, okay, இது எப்படிப்பட்ட RNA polymerase மேம்? இது ஒரு DNA dependent RNA polymerase பசங்களா. DNA dependent RNA polymerase. Okay, it goes and binds to the DNA. So அதனால தான் இது DNA dependent RNA polymerase ன்னு சொல்றோம். என்னோட prokaryoteல there is only one RNA polymerase. Okay, single RNA polymerase. எத்தனை RNA polymerase இருக்கு prokaryotesல? Single RNA polymerase that transcribes all RNAs. That transcribes all types of RNAs. இதுதான் முக்கியமான difference. All types of RNAs. Okay, அது முதல் விஷயம். So இந்த RNA polymerase போய் என்ன பண்ணோம்னா, it is going to unwind the helix. Okay, so இந்த RNA polymerase first unwinds the helix. இங்க தனியா ஹெலிகேஸ்ன்ற என்சைம் எல்லாம் தேவையே கிடையாது. Okay, so one man army நம்மளோட RNA polymerase unwinds the helix. Okay, ஒரு bubble மாதிரின ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இந்த bubble மாதிரின ஸ்ட்ரக்சர் பேரு transcription bubble. என்ன பசங்களா அதோட பேரு? transcription bubbleன்றது தான் அதோட பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So அதுக்கப்புறம் என்ன நடக்குது மேம்? ரொம்ப சிம்பிள். As usual, okay, using your template strand, the RNA is synthesized. இங்க பாக்குறீங்கல்ல இந்த yellow color structure. Okay, so இதுதான் என்னோட DNA னா, இதுதான் என்னோட DNA னா, the RNA polymerase will move across the DNA. Okay, so ஒரு இடத்துல வரும். Okay, that is your terminator. So terminatorக்கு வந்தோடனே அதுக்கு தெரிஞ்சிரும் இப்போ வந்து போதும், RNA சிந்தசைஸ் பண்ணது போதும், நான் ப்ராசஸை டெர்மினேட் பண்ணோன்னு. அப்போ வரக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து ரோ ஃபேக்டர். ஓகே, ரோன்றது இப்படி, சிக்மான்றது இப்படி. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரோ இஸ் லைக் திஸ், சிக்மா இஸ் லைக் திஸ்.
ஓகே, இந்த ரோ ஃபேக்டர் என்ன மேம் பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் இன் டெர்மினேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, கடைசியா என்ன ஆகும்? RNA வந்து சிந்தசைஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். am I clear? ஸோ பேஸ் பேரிங் நடக்கும். ஸோ இங்க A இருந்தா இங்க வந்து U இருக்கும், இங்க G இருந்தா இங்க C இருக்கும். அந்த மாதிரி பேஸ் பேரிங் நடக்கும். ஓகே, தட்ஸ் அபவுட் யோர் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகாரியாட்ஸ். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஓகே, இந்த RNA இருக்குல்ல, இந்த mRNA இருக்குல்ல, இது ரொம்ப அன்ஸ்டேபிள் பசங்களா. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா உடனே ஒரே ஒரு நிமிஷம். எஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஓகே ரைபோசோம் போய் பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிச்சிரும். ஓகே, இன் ப்ரோகாரியாட்ஸ் தெளிவா கேட்டுக்கோங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஓகே டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் கப்பிள்ட். ஓகே, ரெண்டுமே ஒரே வாட்டி கூடயே நடக்கும். they happen simultaneously. ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோகாரியோட்ஸ்ல நியூக்ளியஸ் இல்ல, இந்த ப்ராசஸே பாவம் சைட்டோபிளாசம்ல தான் நடக்குது. அந்த RNA வந்து திருப்பி டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கெல்லாம் இங்க நேரமே கிடையாது. ஓகே, as and when transcription happen, okay, the mRNA goes and binds to ribosome. so அத வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதுதான் உங்களோட mRNA ன்னு வெச்சுக்கோங்க. okay, this is your 5' to 3' mRNA and the ribosome bound to it. இங்க போய் ribosome bind ஆயிரும் இந்த மாதிரி. okay, and this structure is called as a polysome. இதுமே ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. this is also very very important. okay, polysome in chatல போடுங்க. it is a RNA bound to ribosomes. புரிஞ்சிருந்தா ஒரு thumbs up கொடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். புரியாட்டி மேம் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. I will repeat it for you guys. am I clear? எல்லாருக்கும் புரிஞ்சதா? yes, polysomes-ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ அப்படியே நீங்க யூகாரியோட்ஸ்க்கு வந்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து இந்த அளவுக்கு சிம்பிள் கிடையாது. there are a lot of things, but a lot of things வந்து உங்க CBSE bookல கொடுக்கல. they have concentrated more on transcription in prokaryotes. okay, I will repeat. initiation, elongation, termination நடக்குது. so initiationல என்ன நடக்குதுன்னா, இந்த RNA polymerase போய் ப்ரோமோட்டர்ல போய் பைண்ட் ஆகுது. ஓகே, யாரோட ஹெல்ப்போட? என்னோட சிக்மா ஃபேக்டரோட ஹெல்ப்போட போய் பைண்ட் ஆகுது. இந்த சிக்மா ஃபேக்டர் என்னன்னு சொல்றோம்? we call it as initiation factor. ஓகே, so பைண்ட் ஆனோனே என்ன ஆகுது? it causes unwinding of the helix. அப்போ வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, so என்னோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ணி ஒரு நியூ RNA ஸ்ட்ராண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, so இப்போ இந்த RNA polymerase வந்து it moves through the length of the gene. என்னோட length of the gene வரைக்கும் மூவ் ஆகும். மூவ் ஆக ஆக the new RNA will be synthesized. okay, finally when the RNA polymerase reaches your termination site, okay, அப்போ அங்க ஒரு இன்னொரு ஃபேக்டர் வராங்க. அந்த ஃபேக்டர் பேரு ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் terminates transcription. ஓகே, இது ப்ரோகாரியோட்ஸா இருக்கிறதுனால டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் கப்பிள்டா நடக்குது, ஒரே வாட்டி நடக்குது. so as and when the RNA is synthesized, the ribosomes goes and binds to the RNA and protein synthesis takes place. ஓகே, so அதனால தான் இந்த ப்ராசஸை வந்து கப்பிள்டு ப்ராசஸ்ன்னு சொல்றோம், அல்லது சைமல்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றோம், இல்ல ஹேண்ட் பை ஹேண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். ஓகே, புரிஞ்சுதா? am I clear? yes, சொல்லுங்க நீட் ஆஸ்பிரண்ட், வாட் இஸ் யுவர் டவுட்? ஓகே, இப்போ பாருங்க, யூகாரியோட்ஸ்ல என்ன மேம் வித்தியாசம்? ப்ரோகாரியோட்ஸ்ல சொல்லிட்டீங்க மேம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் கப்பிள்டுன்னு. ஆனா நம்மளோட யூகாரியோட்ஸ்ல பசங்களா டிரான்ஸ்கிரிப்ஷன் இங்க பாத்தீங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்குது? என்னோட நியூக்ளியஸ்ல நடக்குது. டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்குது? டிரான்ஸ்லேஷன்னா என்ன மேம்? அந்த RNA வந்து ஒரு புரோட்டீனா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் டிரான்ஸ்லேஷன். so டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்ல நடக்குது. ஓகே, that's very 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 important. so எல்லாரும் chatல போடுங்க. ப்ரோகாரியோட்ஸ்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்குது? நியூக்ளியஸ். ஓகே, வெவ்வேறு இடத்துல நடக்குது. நம்மளும் யூகாரியோட்ஸ் தான். ஓகே, so செடிகள், பிளான்ட்ஸ் ஆர் யூகாரியோட்ஸ், ஃபங்கை ஆர் யூகாரியோட்ஸ். so அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகே, so translation எங்க நடக்குது? Translation happens in the
cytoplasm. Okay, yes. புரிஞ்சது மேம், நீங்க சொன்னது புரிஞ்சது மேம். பட் அந்த RNA வந்து சேஃபா டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படணும்ல மேம். ஏன்னா நம்மளோட சைட்டோபிளாசம்ல அவ்வளோ என்சைம்ஸ் இருக்கு which can basically affect my RNA. ஸோ அந்த RNAல சில சேஞ்சஸ் நடக்குது பசங்களா. ஓகே, ஸோ the RNA which is produced is called hnRNA. இங்க தெரியுதா? hnRNA, we call it as heterogeneous RNA. இந்த heterogeneous RNA வந்து சில changes undergo பண்ணி functional mRNA வா மாறும். இந்த mRNA மட்டும்தான் சைட்டோபிளாசம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, hnRNA is undergoing certain modification. அந்த மாடிஃபிகேஷனை தான் நம்ம போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் சொல்றோம். நீங்க கேட்கலாம் மேம் ஹெச்என்னா என்ன மேம்? ஹெட்டிரோஜீனஸ் பசங்களா. ஓகே, ஹெட்டிரோஜீனஸ் RNA undergo certain changes to become mRNA. அந்த சேஞ்சஸ் என்னென்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, and it is transported into the cytoplasm. சைட்டோபிளாசம்ல அழகா ரைபோசோம்ஸ் போய் பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் நடந்து முடிஞ்சிரும். ஓகே, சோ இதுதான் ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் இருக்க முக்கியமான வித்தியாசம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம், ரொம்ப முக்கியமான வித்தியாசம். ஓகே, அவங்க ப்ரோகாரியோட்ஸ்ல ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் தான் இருந்துச்சு. கரெக்டா? அந்த RNA பாலிமரேஸே போதுமானதா இருந்துச்சு எல்லா டைப்ஸ் ஆஃப் RNA சிந்தசைஸ் பண்ண. ஆனா என்னோட யூகாரியோட்ஸ்ல 3 முக்கியமான RNA பாலிமரேஸ் இருக்கு. pol1, pol2 and pol3. ஸோ pol1 எதுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் மேம்? 28S rRNA, 18S and 5.8S rRNA ப்ரொடியூஸ் பண்ணோம். pol2 வந்து it synthesizes mRNA. pol3 வந்து it synthesizes tRNA, 5S rRNA and snRNA. இது அவ்வளோ முக்கியமான விஷயம். உங்க நீட் எக்ஸாமுக்கும் சரி, உங்க போர்டு எக்ஸாமுக்கும் சரி, ஓகே, ஷார்ட்டா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படியே மெமரைஸ் பண்ணிருங்க. இது ஒரு விஷயம் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். pol1 என்னப்பா? rRNA. என்னென்ன rRNA? 28S, 18S, 5.8S. pol2 என்ன? hnRNAs, heterogeneous RNA. இந்த heterogeneous RNA தான் mRNA மாற்றப்படுது. ஓகே, RNA polymerase 3 எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது? tRNA, 5S rRNA, snRNA. இங்க வந்து 5.8S, இங்க வந்து 5S. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. இன்னும் சூப்பர் ஈஸி ஆயிரும் உங்க பயோ சப்ஜெக்ட். ஓகே, எஸ். அடுத்த விஷயம் பார்க்கலாம். போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா, okay, the changes that your hnRNA undergoes to become functional mRNA. Okay, இந்த hnRNA வந்து ஒரு precursor mRNA. Okay, என்னோட mature RNA கிடையாது hnRNA. அது ஒரு immature. Okay, இது வந்து mature. So இந்த process எங்க மேம் நடக்குது? This process happens in the nucleus பசங்களா. இது வந்து நம்மளோட நியூக்ளியஸ்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல வந்து 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ப்ளைசிங், கேப்பிங், பாலிஅடினைலேஷன். ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்க நீட் எக்ஸாமுக்கும் சரி, உங்க போர்டு எக்ஸாமுக்கும் சரி. ஸோ போர்டு எக்ஸாம்ல அட்லீஸ்ட் ஒரு 5-6 வாட்டி கேட்டிருப்பாங்க போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன். ஸோ இது முதல்ல எங்க நடக்குது பசங்களா? இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் யூகாரியோட்ஸ். ஸோ ப்ரோகாரியோட்ஸ்ல இது நடக்கவே நடக்காது. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் யூகாரியோட்ஸ். ஏன் மேம் கேட்டாங்கன்னா என்ன மேம் சொல்றது? போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் டஸ் நாட் ஹேப்பன் இன் ப்ரோகாரியோட்ஸ், ஜஸ்டிஃபைன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் எப்படி தெரியுமா எழுதணும்? பிகாஸ் இன் ப்ரோகாரியோட்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆர் கப்பிள்டுன்னு எழுதணும். ஓகே, தே ஹேப்பன் டுகெதர்ன்னு எழுதணும். ஸோ தட்ஸ் வை தெர் இஸ் நோ நீட் ஃபார் அ மாடிஃபிகேஷன் தேர். ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்ப்ளைசிங்? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், they basically have non-coding region and coding regions. Introns and exons இருக்கும். ஓகே, ஸோ இந்த non-coding regions எனக்கு தேவையில்லை, சும்மா எதுக்கு அதை ஒரு வேஸ்ட்டை கேரி பண்ணணும்னு சொல்லி there is removal of non-coding introns. ஓகே, ஸ்ப்ளைசிங்னா என்ன? in which the introns are removed. ஸோ அதை நீங்க எப்படி எழுதலாம்? non-coding introns are removed ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஸ்ப்ளைசிங். ஸோ இந்த ஸ்ப்ளைசிங்க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தேவை பசங்களா. அந்த
காம்ப்ளெக்ஸ் பேரு ஸ்ப்ளைசோசோம். அது சாதாரணமா நடந்துராது, அதுக்கு ஒரு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் பேரு இட் இஸ் பேசிக்கலி யுவர் ஸ்ப்ளைசோசோம். ஸோ இங்க இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டுருச்சு. தே ஆர் ஆல் ரிமூவ். கட் பண்ணி இந்த எக்ஸான்ஸை ஜாயின் பண்றாங்க. The introns are removed and the exons are joined together. That is what we call it as splicing. S. Okay. அடுத்தது poly A tailing. பாருங்க பசங்களா, இதுதான் 5 prime end, இதுதான் 3 prime end. Okay, இந்த tailing இல்ல poly adenylation என்னன்னு சொல்றோம்? இத poly adenylation னு சொல்றோம். நம்மளோட 3 prime endல ஒரு 200 ல இருந்து 300 adenylate residues will be added. 200 to 300 adenylate residues will be added. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? இஸ் மை வாய்ஸ் கிளியர் அண்ட் ஆடிபிள்? ஏதோ ஒரு ஸ்ட்ரக் ஆன மாதிரி இருந்துச்சு. இஸ் இட் ஃபைன் நவ்? ஓகே. டு த 3 prime end you will have 200 to 300 polyadenylate residues which are added. Okay, so இதை ஆட் பண்றதுனால என்ன மேம், இதுல என்ன மேம் லாபம்? ஓகே, என்ன லாபம்னா, because my RNA has to be transported from the nucleus to the cytoplasm. So வர வழியில நிறைய என்சைம்ஸ் இருக்கும். that enzyme can digest my RNA. okay, so என்னோட RNA வை protect பண்றதுக்கு we have this poly A tail. ரொம்ப ரொம்ப முக்கியம். this process prevents from degradation by nucleases. That's very very important. 200 to 300 polyadenylate residue added at the 3 prime end. இது 5 prime end னா இது 3 prime end. so 3 prime endக்கு இந்த adenylate residues வந்து add பண்ணப்படும். okay, super super. அடுத்த விஷயம், you have your capping, 5 prime capping. okay, to the 5 prime end. இதுதான் 5 prime end னு வெச்சுக்கோங்க. அந்த 5 prime endக்கு வந்து ஒரு 7 methyl guanosine என்ற ஒரு cap வந்து add பண்ணப்படும். okay, 7 methyl guanosine. இங்க தெரியுதா? okay, to the 5 prime end. so these are the 3 important post-transcriptional modification பசங்களா. எது? what are the 3 important post-transcriptional modification? the first one is, வேற கலர் யூஸ் பண்ணலாம், splicing. okay, 5 prime capping, 3 prime polyadenylation. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? am I clear? am I clear? so by this we complete the entire transcription ஃபுல்லாவே நம்ம சூப்பரா முடிச்சாச்சு. okay, so exam பாயிண்ட்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சொல்லி கொடுத்திருக்கேன். நீட் எக்ஸாம்க்கும் இந்த ஒரு விஷயம் போதுமானது. okay, yes. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரிஞ்சுச்சா முதல்ல? are you all clear with what I taught? any doubts? okay, so ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுறேன். okay, yes. which RNA polymerase in eukaryotes codes for mRNA? yes, which RNA polymerase in eukaryotes codes for mRNA? so this is the homework question பசங்களா. எல்லாரும் கமெண்ட்ல இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க. please do stay tuned for more such learning updates. thank you so much. take care. bye.